லவ் யூ நண்பாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் சில சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கு. கலெக்ஷன் வைஸும் சரி, விஜயண்ணா படங்களில் ப்ரீவியஸ் படங்களை விட மாஸ்டருக்கு அடுத்து இந்த ஒரு படம் அதிகபட்சமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஃபேமிலி சைடெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக பார்த்த எல்லாருமே ஜீவன் கேரக்டரை கொண்டாடி தள்ளுறாங்க. என்னம்மா நடிச்சிருக்காரு மனுஷன் அப்படின்ட்டு. 3 டைம் பார்த்தாச்சு, இருந்தாலும் சலிப்பு இல்லை. அந்த நடிப்பு என் கண்ணுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. மைண்ட் ப்ளோயிங் தான். சார் இதெல்லாம் இருக்க இப்போது விஜயனோட லாஸ்ட் ஒன் மூவி தளபதி 69, அந்த படத்தை பற்றின டாக்ஸ் சின்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதுதாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது கேஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் டாக்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம காதில் சில விஷயங்கள் வந்தது. ஸோ அதை அங்கே நான் சொல்லிடுறேன். மலையாள ஆக்டர் மோகன்லால் அவர்களுக்கான டாக்ஸ் இருந்துச்சாம். ஸோ அதை அவங்க ஷேர் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் நடிக்க விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டையும் டாக்ஸ் போச்சாம். ஸோ இது வந்து வில்லனுக்காக அப்படின்னு நினச்சிடாதீங்கன்றதும் ஒரு பாயிண்ட்டாக என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அடுத்ததாக விஜயண்ணா கூட யாருமே தொடர்ந்து இந்த மாதிரி படம் நடிச்சிட்டே வர மாட்டாங்க. அது யோகி பாபு சாருக்கு நடக்குது. அடுத்ததான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மலையாள ஆக்டர்ஸ் மமிதா பைஜு, ஸோ பிரேமலு படத்துக்கு கதாநாயகி, ஸோ அவங்களும் இருக்கிறாங்க. அடுத்ததாக சர்ப்ரைஸாக இன்னும் வெளியில் நேம் தெரியாத ஒரு கேரக்டர் இருக்குது. அது யாருன்னா, விஜயண்ணா படங்கள்லேயே பழைய படங்களில் ஒரு சூப்பரான பேராக இருந்தவங்க அகைன் இந்த ஒரு படத்தில் விஜயண்ணாவுக்கு பேராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது யாரா அப்படின்னு யோசிக்கும் போது என் மைண்டில் சில பேர் வந்தது. சடன்லி சிம்ரன் அவர்கள், த்ரிஷா அவர்கள், அதுக்கப்புறம் நயன்தரா அவர்கள், அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள். ஸோ இவங்களில் யார் வந்தாலும் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. அடுத்ததாக ஒருத்தரை விட்டேன், சமந்தா அவர்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் யார் வந்தால் செம்மையாக இருக்கும்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி டெஸ்ட் லுக்கெல்லாம் பண்ணியாச்சு, இதெல்லாமே நம்ம சொல்லியாச்சு. படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த வீக்கில் வந்தாச்சியா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது அக்டோபரில் படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, 4ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி படத்துக்காக ஸ்டண்ட் கொரியோகிராஃபரும் ஃபைனல் பண்ணிட்டாங்க. அந்த நேம் யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். மேபி தெரிய வந்தால் எக்ஸ்லேயும் வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன். நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். பாய்.